வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 10ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மார்க்கெட்டுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, மேலே போகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதே மாதிரி கீழே வர்றதுக்கு முக்கியமான சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்னையோட மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல், அதனால அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இப்போ எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் நேற்று எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு, இது ரெண்டையும் வச்சு இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் வர்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இது ரெண்டையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மூணாவதா நமக்கு நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏ டேட்டா படி இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் டிஐஐஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, இதனால நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட், இன்னையோட வீடியோவில் இதுதான் நடக்க போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறனால யூடியூப்லேயும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்மளோட குரூப்லேயும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு பேசிக், அதாவது உங்களுக்கு நீங்கள் தான் ட்ரேட் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லைனா ட்ரேட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 1-to-1 பர்சனல் செஷனில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இனிமே தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த பேசிக்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான விஷயங்கள் தெரியலை அப்படின்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கணும், இன்னும் இஸ்ரேலும் ஈராக்கும் இருக்கிற இஸ்ரேலும் ஈரானும் இருக்கிற போர் இன்னும் முடிவுக்கு வரலை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப இன்டென்ஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள். அண்ட் இந்தியா ரஷ்யா கூட ஆயில் வாங்குறதுக்கு முக்கியமான டீல் போட்டிருக்கு, அண்ட் யூஎஸோட பர்மிஷனோட. அண்ட் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆயில் விலை கம்மி பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம், ஏற்கனவே இருந்த எவ்வளோ விலையோ அதை விட அதிகமாக தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் அவங்க யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட்டுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், அதாவது மேலே போகிறதுக்கு என்னென்ன தடுப்பு சுவர் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,000லேருந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஆன ஒரு இடம் பார்த்தீங்கன்னா 24,400ம், அதே மாதிரி 24,700ம். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவாக போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கேயும் செகண்ட் டார்கெட் இங்கேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, ஒருவேளை இங்கிருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சுன்னா நமக்கு எது வரைக்கும் டவுன் சைடு வரும், இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அப்போ இதுக்கான ஒரு கேள்விக்கு பதில் என்னென்னா ப்ரீவியஸ் டே லோ. ஸோ எப்பயுமே ஒரு ப்ரீவியஸ் டே லோங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிறதுக்கு ப்ரீவியஸ் டே லோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு ப்ரீவியஸ் டே லோ 23,700. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் 23,700 வரைக்கும் டவுன் சைடு வந்துச்சுன்னா புஷ் ஆகிறதுக்காக சான்சஸ் நமக்கு இருக்குது. இது நமக்கு ஃபஸ்ட்டு. இரண்டாவது விஷயம், அண்ட் இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு வேளை கீழே விழுந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே விழும் அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் பார்க்குறோம். இப்போ இந்த 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் தூரம் பின்னாடி போனால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, போன வருஷம் அதாவது 2025 மார்ச், கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரலுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை தொடலை. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்ச் இங்கே. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் ரேஞ்சை இப்போ இருக்கிற சப்போர்ட் ரேஞ்ச் கூட நம்மளால் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட் ரேஞ்சை இப்போ ஒப்பிட முடியாது அப்படிங்கிறனால நமக்கு முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி நமக்கு சப்போர்ட் கண்டுபிடிக்க. ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து விழுந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த ப்ரைஸ் லெவலுக்கு வரும், இந்த ப்ரைஸ்லேருந்து விழுந்துச்சுன்னா ஓகே அடுத்து இந்த ப்ரைஸ் லெவலுக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கிருந்து வந்தபோது நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வாரங்கள் தள்ளி போயிடுச்சு. ஸோ 48-50 வாரங்கள் தள்ளி போனதுக்கப்புறம் அந்த ரேஞ்சை நம்ம சப்போர்ட்டாக எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக நமக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏற்கனவே ஓப்பனாக இருக்கிற பொசிஷன்ஸ், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட பொசிஷன் சொல்லலாம். ஸோ இப்போ அர்த்த மணிலேருந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது அடுத்து அதாவது 23,700க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 24,500 நமக்கு கால் ஆப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைட் போகிறதாக இருந்துச்சுன்னா 23,700ம் 23,800 நமக்கு ஒரு புட் ஆப்ஷன் சைடு இருக்குது. இது 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது அப்படியே கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா
மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24,000ல இருக்கு. அங்கேருந்து அடுத்து டவுன் சைடு வந்துச்சுன்னா 23,500. அப்போ நமக்கு 2 விஷயம் தெரியுது. 23,700, 800 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ அப்படிங்கிறனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு வந்து ஒரு ஓல்டு ஹிஸ்டரிய வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறனால, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம பார்த்தோம். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, 23,700 விட நமக்கு 2 ரேஞ்ச் இருக்கு. 23,800 டூ 700. ஸோ அப்படிங்கிறனால நான் என்ன பிரைஸ் வைக்கிறேன்னா 750ன்னு வைக்கிறேன். ஸோ 23,750. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்க போது. அதுக்கு அடுத்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம்னா நமக்கு புட் ஆப்ஷன் எது வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா 23,500 அண்ட் அந்த 23,500ங்கிற பிரைஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம் நமக்கு கூடியிருக்கு. அப்ப இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓஏ சேஞ்ச் நான் இப்ப பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா, இந்த இடத்துல வால்யூம் சேஞ்சஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 23,500ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்சா இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ அப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம்? 23,500 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறத மார்க் பண்றோம். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். பிரைஸ் ஆக்ஷன்ல நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியல. ஏன்னா நமக்கு வந்து ரீசென்ட்டான டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் வரல. அதாவது 24,000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வராதனால, நம்ம வந்து வேற ஒரு மெத்தட வச்சு இல்லன்னா வேற ஒரு டேட்டாவ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறனால அட் த மணிலேருந்து 2 மேல போனா 2 சப்போர்ட் ரேஞ்சஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்கு. கீழ வரதுக்கு 2 சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்மளோட இந்தியா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டால ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணாம கரெக்ட்டா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். நேத்து நமக்கு 3:30க்கு முடியும்போது மார்க்கெட் எந்த பிரைஸ்ல இருந்துச்சு? இந்த இடத்துல நமக்கு பார்க்குறோம். ஸோ ஏறக்குறைய நமக்கு வந்து 3:30க்கு பிரைஸ் முடியும்போது பா 3:12 இருக்கு. ஸோ 3:30க்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்துச்சு. அண்ட் இப்போதைய பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைய பிரைஸ் ரேஞ்ச். அண்ட் 3:30க்கு கரெக்ட்டா வச்சோம் அப்படின்னா, இதுதான் 3:15 கேண்டில். நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். ஸோ 3:15, 3:12, 3:18, 3 ஓகே 3:30 கேண்டில் இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வைக்கும்போது கீழ நமக்கு டைம் மாறிட்டே இருக்கு. அத வச்சு தான் நான் பண்றேன். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இப்போ 2 ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. ஸோ 3:30க்கு இருந்த பிரைஸ விட இப்ப இருக்கிற பிரைஸ் மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எவ்வளவு மேல இருக்கு அப்படிங்கிறது இந்த இன்ஃபோ லைன் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு 300 பாயிண்ட் மேல இருக்கு. அப்ப இந்த 300 பாயிண்ட் நமக்கு ஒரு ஆச்சரியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவு ஆச்சரியம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல எப்ப நமக்கு இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் நடக்குதோ, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் எப்ப நடக்குதோ, அப்ப நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். அப்போ இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கணும். இந்த பிரைஸ் வரைக்கும் ரீச் ஆகணும்னா, நான் எவ்வளோ தூரம் போகணும்னா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 390 பாயிண்ட் இருக்கு. அப்ப நமக்கு கிஃப்ட் நிஃப்டில பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டில எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்குன்னா, 350 பாயிண்ட்டுக்கு பக்கம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இதிலிருந்து ஒரு 80% இல்லன்னா 70% ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி நமக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, 310 வரைக்கும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து நான் அப்படியே கொஞ்சம் குறைச்சு ஒரு 300 இல்லன்னா 310 வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். இந்த ரேஞ்ச். அப்போ இன்னையோட நிஃப்டி 50 வந்து நான் எதிர்பார்க்கிறது 24,300 கிட்ட ஓப்பன் ஆகும். அண்ட் அங்கிருந்து மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஓகே. நீங்க கேப் அப் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் நீங்க வந்து பாசிட்டிவா போகும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன கவனிச்சோம். அதாவது பிரைஸ் வந்து எப்படி மேல போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா மேல ஏறிட்டு இருக்கு. அப்போ இதோட பிரைஸ் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் காலையில நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆன பிரைஸ். ஸோ 6:30க்கு காலையில ஓப்பன் ஆகும்போது இந்த பிரைஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மிட் நைட்ல இருக்கு. இப்போ இந்த காலையில 6:30க்கு ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் இப்போ தான் நமக்கு வந்து கரெக்ட்டா 6:30யும் 6:45ம் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்ஸ் பாசிட்டிவான ஒரு ஆங்கிள் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்தே மிட் நைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ குடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நேத்து மிட் நைட்ல இருந்தே இருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அப்ப இந்த 2 கேப் அப்பையும் சேர்த்து நமக்கு வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு கேப் அப் அண்ட் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் எது வரைக்கும் போலான்னா, நமக்கு வந்து 2 டார்கெட். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 24,700 அப்படி இல்லன்னா, கொஞ்சம் மேல 24,850.
இந்த 2 ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் 24,850ன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாள் 9ஆம் தேதிக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில தான் வந்திருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இன்னையோட மார்க்கெட் வந்து டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு கேப் அப் நடந்து இந்த கேப் அப்க்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா 24,700 வரைக்கும் போகும். அண்ட் இந்த கேப் அப்பும் அதே மாதிரி இந்த மேலே போகிறதும் எக்ஸ்பெக்டடான்னு கேட்டால் எப்போ ஒரு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் இருக்கோ அப்போ வந்து ஒரு கேப் ஃபில்லிங் சீக்கிரமே நடக்கும். அண்ட் இன்னைக்கு கேப் ஃபில்லிங் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தொடர்ந்து நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்த்தோம்னா எஃப்ஐஐ வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் நெட்டு புல்லிஷாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருந்திருக்காங்க. ஸோ ப்ரோங்கிறது ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ், அதாவது நம்ம ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ப்ராஃபிட்டோ இல்லை அவங்களோட கேபிட்டலோ வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ். அப்போ இவங்களுக்கு நிறையா டேட்டாஸ் இருக்கும். அதாவது இவங்க வந்து டிஐஸும் கிடையாது, இவங்க வந்து கிளைண்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி அப்படிங்கிறனால இந்த ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ்க்கு நிறையா பேர் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களோட டேட்டாஸ் இருக்கும் அப்படிங்கிறனால இவங்கள ஒரு செப்பரேட் கேட்டகரி வச்சுருக்காங்க. அப்போது இந்த எஃப்ஐஐஸும் ப்ரோஸும் சேர்ந்து நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். டிஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஷ் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட தேதியில் நேத்தோட மார்க்கெட் நமக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோட யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் S&P 500 அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது எல்லாமே ஒரு 3-4 நாளுக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 பொறுத்தளவு ஒரு 24,700 வரைக்கும் மார்க்கெட்ஸ் மேலே புஷ் ஆகும். அதே மாதிரி நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 70,200 வரைக்குமே மார்க்கெட்ஸ் வந்து ஈஸியாக புஷ் ஆகும். அண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து 80,000 வரைக்குமே மார்க்கெட்ஸ் வந்து நம்மளோட சென்செக்ஸில் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 58,800 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கறதுக்கான 58,800 வரைக்கும் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கு இருக்குது. அப்போ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் வச்சுருக்கோம். அப்போது இந்தியா விக்ஸ் டேட்டா என்ன நடக்கணும், இங்கிருந்து கீழே வரணும். ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் டேட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு 3 மார்க்கெட்டும் மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்தியா விக்ஸும் மேலே போச்சுன்னா அது ஒரு ஃபேக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இப்போதைய நிலைமையில இந்தியா விக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கீழே வரணும். ஸோ இந்தியா விக்ஸோட டவுன்ஃபால் நடந்து நமக்கு வந்து நிஃப்டி 50யும் மேலே போச்சு கேப் அப்பில் அப்படின்னா நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது, இப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.